தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26 எல்லாருக்கும் எல்லாம். ஊரக பகுதியில் 1,00,000 புதிய வீடுகள் 3,500 கோடி செலவில் கட்டப்படும். மெஜாரிட்டி வின் பண்ணுன்றது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் இப்போ மக்களை சென்றடைந்திருக்கிறது இந்த கருத்துக்கள் எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. இது ஏதாவது அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா? மக்கள் இதை விட இன்னொரு பிரச்சனை பத்தி கவலைப்பட்டு இருக்காங்க. திரு செங்கோட்டையன் தொடர்ந்து ஒரு ரெபல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஏடிஎம்கேயோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நேற்று நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மேஜர் தொலைக்காட்சிகள் எல்லாமே டிபேட் பண்ணது செங்கோட்டையன் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு இருக்குது. அதுதான் அவங்களுக்கு இன்னும் அப்பீல் ஆகும். எல்லாருக்கும் இந்த சண்டையா இன்னொரு பிளவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி யோசிப்பாங்க. திரு ஜெயக்குமார் சொன்ன மாதிரி எல்லா இவங்க சட்டப்பேரவை தலைவர்களும் நியூட்ரலா இருக்கிறது கிடையாது. இவங்க ஆட்சியில் இருந்தபோது இவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் இருந்தது. அது நீங்கள் பாராளுமன்றத்திலையும் பார்த்தீங்கன்னா அவங்க பயஸ்டாக இருக்கிறாங்க, எங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் இருக்கும். பட் நிச்சயமாக தோக்க போகுது இந்த தீர்மானம் அப்படிங்கிற போது மக்களுக்கு இப்படி ஆர்வம் இருக்கும். நீங்கள் இப்போ ஆனால் அவர் சொன்னது ஒரு ஃபேர் பாயிண்ட் என்ன, அவங்க பேசுறது, அவர் ஏன் பயஸ்டாக இருக்காருன்னு எதிர்கட்சி தலைவர் பேசுறது மக்கள் பார்க்கணும்ல. நீங்கள் ஒட்டுமொத்தமாக சட்டப்பேரவை நிகழ்வுகளை நீங்கள் ஒளிபரப்புனா எல்லாமே தெரிஞ்சுப்பாங்கல்ல. இவங்க பேசுறது மட்டும்தான், முதலமைச்சர் கொடுக்குற விளக்கம் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுது. எதிர்கட்சியுடைய ஜனநாயகம் நல்லா இருக்கணும், அவர் பேசுறதும். சட்டப்பேரவை வரலாறை பார்க்கும் பொழுது இப்ப இந்த ஆட்சியினுடைய சட்டப்பேரவை வரலாறை பார்க்கிறப்ப அதிமுக சொல்வது போல இப்ப நேரலை செய்யப்படும் பொழுது எதிர்கட்சிகள் பேசுவது உண்மையாவே இருட்டடிப்பு தான் செய்யப்படுதா? அப்சல்யூட்லி. நீங்க அது எது தடுக்குதுன்னு கேட்கிறேன். இவங்க ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தாங்கல்ல, ஏன் சட்டப்பேரவை நிகழ்வுகளை நீங்க நிறைய இதில் மாநிலங்களில் செய்யறாங்க, காமிச்சிருங்க. அங்கே கண்ணியமாக தான் பேசணும். நீங்க அது கண்ணியமாக பேசினா அவை குறிப்பிட்ட இடம் பெறாது. அவங்க தானே எக்ஸ்போஸ் ஆவாங்க. ரொம்ப மோசமான லாங்குவேஜை எதிர்கட்சிகள் பயன்படுத்துறாங்கன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. பட் இவங்க அதை செய்ய மாட்டேங்கிறாங்களே, அந்த டிரான்ஸ்பேரன்சியே இல்லை. பட் திரு ஸ்டாலின் சொன்ன மாதிரி கொஞ்சம் பூமராங்க இருக்கு. இப்போ இது இவங்களுடைய கட்சியில் இருக்கிற பிளவுக்காக இந்த டிவிஷன் முறையில் வாக்கெடுப்பு கேட்டாங்களா, செங்கோட்டையன் எப்படி ஓட்டு போடுவார்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டாங்களா அப்படிங்கிறது. ஏன்னா அது ஒரு பேசு பொருளாக இருக்கு. அதுவும் பிஜேபி இருக்கிறதுனால, அவங்க ஏற்கனவே மகாராஷ்டிராவில் ஷிந்தேவை கொண்டு வந்ததுனால இங்கே இன்னொரு ஷிந்தேவை கொண்டு வராங்களா. அவன் ஜெயலலிதா இறப்புக்கு அப்புறம் பார்த்தோம் எவ்வளோ குழப்பம் இருந்ததுன்னு. அதுவே அதே மாதிரி ஒரு விஷயம் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு அது திமுகவுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. இப்போ டாஸ்மாக் ஊழலை பற்றி பிஜேபி பண்ணுற போராட்டம், நம்ம எல்லாருமே இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க ஏதோ கோஷம் எழுப்புறாங்க, அதெல்லாம் மக்களுக்கு போய் பெருசாக சேரல. அது மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்குது, ஆனால் அதை பேச முடியல. இவங்களோட பிரச்சனை இருக்குது. அப்புறம் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஒருங்கிணைந்து செயல்படலையே. எல்லாரும் ரெண்டு பேரும் பல்வேறு வினாக்களுக்கு இதுல விட கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை ஏடிஎம்கேவோட எலெக்ஷன் சமயத்துல சேருமோ சேராதோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறப்ப இது இல்லை அப்படிங்கறத பட்டவர்த்தனமா அவங்க வெளியேறி காட்டி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, நீங்க பிஜேபியோட கூட்டணி வருவீங்களான்னு கேட்டபோது நாங்க திமுகவை தோற்கடிப்பது மட்டுமே எங்களோட குறிக்கோள், 1 பாயிண்ட் அஜெண்டான்னு சொன்னா நாங்க பிஜேபியோட சேர்றதுக்கு ஓகேன்னு சொன்ன மாதிரி தான் இருந்தது. என்ன பேசினாரு இப்ப இவர் எல்லாரும் கெஞ்சினாங்க அப்படின்னு அண்ணாமலை பேசுற போது அதுக்கு நாங்க எங்க கெஞ்சினோம், இவங்க மட்டும் தான் மேஜர் பார்ட்னர். அப்படி பேசாம கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இருக்கிற மாதிரி பேசுறாரு அவரு. எனக்கு என்ன கேள்வினா, இவர் ஒரு பிரைவேட் மீட்டிங்ல செங்கோட்டையனும் மோதியை பிரைஸ் பண்ணி பேசுறாரு, அதுக்கு முன்னாடி கூட்டணி போகலாங்கிற மாதிரி எடப்பாடி பேசுறாரு. அப்ப எங்க அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது? மேபி ஏதோ ஈகோ கிளாஷ் இருக்கலாம். ரெண்டு பேருமே பிஜேபியோட கூட்டணி போகலாங்கிற மாதிரி தானே பேசுறாங்க. எங்க வெளிப்படையா சில மாதங்களுக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு பிஜேபியோட சொன்ன மாதிரி இப்பயே சொல்ல முடியல. அது ஏன் என்ன வர தடுக்குது? மெகா கூட்டணின்னு சொல்லிட்டோம், வேற வழி கிடையாது, நம்ம ஈகோலாம் பார்க்காம திருப்பி பிஜேபி தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டாரா? அது தெரிஞ்சுதான் மக்கள் இன்னும் ஆர்வமா இருப்பாங்க. ஏன்னா ஏடிஎம்கே தமிழ்நாடு அவ்வளோ பெரிய கட்சி, 30 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிற கட்சி, அவங்களுடைய முடிவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான விடை வருமா? அதுல இருந்து இது செங்கோட்டையன் எடப்பாடிங்கிறத தாண்டி என்னுடைய இன்னொரு விஷயம் இருக்கு. செங்கோட்டையன் எடப்பாடி இதை தாண்டி ஓபிஎஸும் அங்க முன்னிலை வகிக்கிறாரு. எல்லாம் ஒன்று சேரணும், நாங்கள் சேர முடியுமா? அப்புறம் இப்போ இவரோட கிரெடிபிலிட்டி, எடப்பாடி பழனிசாமி அவருடைய கிரெடிபிலிட்டியே இந்த கூட்டணி அமைறது பொறுத்து இருக்குதுங்க. நாங்கள் தனியாக தான் இருப்போம், அது பிஜேபியோட போக மாட்டோம், மற்ற கட்சிகளோட சேர்ந்து கூட்டணி அமைப்போம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தாவேக்காவோட சேவாங்களோ அப்படிங்கிற ஒரு பேச்சுலாம் இருந்தது. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுனால திரும்பி பிஜேபியோட ரிவைவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணால் அவருடைய நம்பகத்தன்மை நிச்சயமா அடிபட்டுருமே. அதுதான் திமுக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க பிஜேபியோட பிரிச்சுட்டேன்னு சொல்றீங்க, பிரியெல்லாம் எல்லாம் உங்க கூட்டணி தொடருதுன்னு அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல, அது உண்மையாயிடும்ல. ஸோ அந்த ப்ரெஷர்லாம் இருக்குது. அதற்கிடையில இப்போ செங்கோட்டையனுடைய எதிர்ப்பு, அவர் யூஸ்வலாக இந்த மாதிரி எதிர்ப்பெல்லாம் பப்ளிக்காக காமிச்சது இல்லை.
அதுவும் பேசு பொருளாக இருக்கு. அவர் தனியாக போய் கலந்துக்கிறாரு, எம்எல்ஏ மீட்டிங்கில் கலந்துக்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ தனியாக போய் சபாநாயகரை பார்க்குறாரு. மக்களுக்கு வந்து ஏடிஎம்கே திமுகவை எதிர்க்கிறத விட அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை தான் இப்போ பிரதானமாகிட்டு இருக்கு. அதுதான் வந்து ஹெட்லைனை கிராப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ உட்கட்சி பூசல் எதுவும் இல்லை. 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை நாங்கள் அதே பலத்தோடு எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறத மக்களுக்கு காட்டுகின்ற ஒரு முயற்சியாக கூட இதை எடுத்துக்கலாமா? இல்லையே, அது அவர் வெளிப்படையாக சொல்லணும்ல. அவர் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் பார்க்கணும். செங்கோட்டையன் அவர்கள் அதெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, சின்ன உரசல் தான், எங்களுடைய எதிரி திமுக தான், அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு நாங்கள் கட்சியில் இருப்போம்னு சொல்லணும். அப்புறம் வந்து இப்போ ஓபிஎஸ் வந்து நாங்கள் சேரணுன்றாங்க. இவர் சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி ரீசெண்டாக நடந்த தேனியில் நடந்த பொதுக்கூட்டத்திலையும் எடப்பாடி பழனிசாமி கதவை அடைச்சி தான் வச்சிருக்கிறாரு. ஸோ அட்வான்டேஜ் டிஎம்கே, அதாவது இவங்க ஒருங்கிணைறதுக்கான வாய்ப்பே இல்லை. பிஜேபி ஏடிஎம்கேவும் சேர்ந்தாலும் அது வந்து ஒரு இயற்கையான கூட்டணியாக இருக்காது, ரொம்ப கார்டியலான ரிலேஷன்ஷிப் இருக்காதுங்கிற ஒரு இதுவும் எண்ணமும் நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஏன்னா பிஜேபி வந்து இங்கே வளரணும்னு நினைக்கிற கட்சி. காங்கிரஸ் மாதிரி ஒரு சைலண்ட் பார்ட்னராக அவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப ஒரு வயலண்ட் பார்ட்னராக இருக்கிறாங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு பிரச்சனையை கலப்புது. இங்கே தமிழ்நாட்டில் நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து ஏடிஎம்கேயோட சேர்ந்து ஏடிஎம்கே தோத்தா கூட நம்மளுக்கு அட்வான்டேஜ் பிஜேபி நினைக்குதுன்னு தோணுது. 2031 விஜய்க்கும் பெரிய அளவில் வெற்றி கிடைக்கலன்னா என்டியூரன்ஸ் இருக்காது. ஸோ திமுக வர்சஸ் பிஜேபின்னு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சு பிஜேபி எங்கிறதா நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது ஒரு லாஜிக்கலாக தானே இருக்குது. அதெல்லாம் ஏடிஎம்கே நினைக்கணும். அதனால தான் நான் திரும்ப வந்து நான் சொல்றது வந்து 2026 வந்து எல்லாரையும் விட முக்கியமான எலெக்ஷன் வந்து ஏடிஎம்கேக்கு தான். அவங்களுக்கு தான் அது வந்து ஒரு டூ ஆர் டை எலெக்ஷனு, ரொம்ப கிரிட்டிக்கலான எலெக்ஷன் எனக்கு தோணுது. இப்போ இந்த தீர்மானம் வாக்கெடுப்பின் மூலமாக தோல்வி அடைந்து விட்டது. இருந்தாலும் சபாநாயகர் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததை எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தமிழகம் முழுவதும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் சபாநாயகரினுடைய நடவடிக்கையில மாற்றங்களை எதிர்பார்க்கலாமா? அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க திமுகவை எதுக்கணும்னா மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தணும். ஏடிஎம்கே சபாநாயகரை எல்லா ஆட்சியிலுமே இதே மாதிரி பயஸ்டா இருக்கான்னு குற்றம் தான் சாட்டுவாங்க. ஜெயக்குமார் சொன்ன மாதிரி ஏடிஎம்கேல இருக்கும்போது நீங்க சூப்பரா இருந்தீங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன எல்லாரும் குற்றம் சாட்டினாங்க? வெறும் புகழ் பாடிக்கிட்டு இருக்காங்க, ஜெயலலிதா பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை. ஒரு அமைச்சர் பேச ஆரம்பிச்சாரே ஒரு ரெண்டு நிமிஷம் ஜெயலலிதாவை பத்தி ஒரு புகழுரை சொல்லிட்டு தான் அப்புறம் ஆரம்பிப்பார், சப்ஜெக்ட்குள்ளே வருவார். அப்பெல்லாம் நடந்து நம்மளும் பார்த்துட்டு இருந்தோம். அது டிஎம்கேக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கு என்ன ஓப்பா இருந்ததா? அதனால அந்த குற்றச்சாட்டு எல்லாருக்குமே நீங்க வந்து ஒரு ஃபுட்பால சொல்லுவாங்க, நடுவரை வந்து ஜெயிச்ச டீமும் திட்டும், தோத்த டீமும் திட்டம். நடுவர் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பப்ளிக்கை திட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான் வந்து சபாநாயகரோடது. என்ன ஒரு கனிவா இருந்தாலும் நிச்சயமா ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். எங்களுக்கு அனுமதிக்கிறது இல்லை, அவங்களுக்கு நிறைய டைம் கொடுக்குறீங்க, கட் பண்ணிடுறீங்க, லைவ் டெலிகாஸ்ட் வரதில்லை, இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணி அவுட் போடுவாங்களா? சபாநாயகர் வந்து பயஸ்டா இருக்காருங்கிறத பொறுத்து 2026 ஒரு ஓட்டாவது வந்து ஏடிஎம்கேக்கு விழுமா? நீங்க சொல்லுங்க. பிராக்டிகலா அதுக்கு சான்ஸ் இருக்கா? வாய்ப்பே கிடையாது. மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுக்கிறீங்களா? இப்போ நீங்க வந்து இடி சொல்றதை விடுங்க, டாஸ்மாக் வந்து எவ்வளோ இடங்கள்ல எப்போ பார்த்தாலும் திறந்து இருக்குது, அந்த குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் திறந்து இருக்குதா? ஃபுல்லாவே திறந்து இருக்குது, அதிக விலைக்கு விற்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களால ஏன் எக்ஸ்போஸ் பண்ண முடியல? அதுக்கான போராட்டத்தை பண்ண முடியல. நீங்க அதை ஒரு பெரிய மாஸ் போராட்டம் நடத்தலாம். ஏன்னா ஏடிஎம்கேக்கு என்ன பிரச்சனைனா அவங்க ஆட்சியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது, அதையே எல்லாரும் கிளப்ப முடியும். நீங்க என்ன பண்ணீங்க? எல்லார் ஆட்சியிலும் இப்படி தானே இருக்குது, 2 பேர் ஆட்சியிலும் இப்படி தானே இருக்குது, இந்த டாஸ்மாக் ஊழல் தொடர்ந்துக்கிட்டு தானே இருக்குதுன்னு கேட்க முடியும். அதனால அவங்க அமைதியா இருக்கிறாங்க. இது நீங்க அப்படி பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் பிரச்சனை எப்படி நீங்க வெளில கொண்டு வருவீங்க? மக்கள் வந்து இதை இவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க, அதை ஆனால் பேச முடியாமல் இதை தடுக்குது. இப்போ நீங்கள் இதுலேயே எடுத்துக்கோங்க, நீங்கள் இப்போ வந்து ஒரு ஆயில் கண்டெய்னர் இந்த இது வெளில வராரு, அவரை எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுறாங்கன்னு கேட்குறாங்க. ஏடிஎம்கே பேச மாட்டேங்கிறாங்க, டிஎம்கே பேச மாட்டேங்கிறாங்க. யாராவது பேசணும்ல? நிறைய நடுநிலையாளர்கள் கொந்தளிச்சு பேசுறாங்க. இது என்ன நியாயம்? அவர் பண்ணது தப்பு, வெளில வராங்க, கொண்டாடுறாங்க, இளைஞர்கள்லாம் வேற வழிக்கு போறாங்கன்னு பயந்துகிட்டு இருக்காங்க, ஓட்டு போயிடுமோ அப்படின்னு. ஏடிஎம்கேயும் பயப்படுறாங்க, திமுகவும் பயப்படுறாங்க, பிஜேபி அவங்களும் பயப்படுறாங்க, அவங்களும் பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ உண்மையே நேர்மையே மக்கள் பிரச்சனையை யார் தான் பேசுறது? எல்லாமே எலெக்ஷன் கணக்கா இருக்குது உங்களுக்கு. இப்போ இதில் பாஜகவும் பாமகவும் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. இப்போ அவங்க தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்றதுக்கு தயங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து சிக்னிஃபிகண்ட் கிடையாதுங்க. இது அஃப்கோர்ஸ் வந்து பிஜேபி வந்து எதிராக தான் இருக்குது, திமுகக்கு எதிராக தான் இருக்குது, அவங்களுக்கு எதிரான சக்தியும் தான் அவங்க வந்து பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் எப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னா, டிஎம்கேலே ஒரு பிரச்சனை, இப்போ ஏடிஎம்கேல ஒரு பிரிவு இருந்தது இல்லையா, அந்த பிரிவு ஏற்பட்ட போது உடனடியாக நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்ததுன்னா அது ஒரு அப்போ வந்து ஒரு அதில் ஒரு சஸ்பென்ஸ். ஒரு பெரிய விஷயமா இல்லைன்னா அப்புறம் ஏன் அவங்க புறக்கணிக்கணும்? இதனால ஒன்றும் இம்பாக்ட் வர போகிறது இல்லை. இதுல வந்து நீங்க வந்து உள்ள இருந்து எதிர்த்து ஓட்டு போட்டு கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வரும். இப்போ சபாநாயகர் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆட்சிக்கு வந்துடும்.
மெஜாரிட்டிலேருந்து அர்த்தம். அதற்கான வாய்ப்பே இல்லை. இவங்களுக்கு கிளியர் சாலிட் மெஜாரிட்டி இருக்கிறதுனால இதில் ஒன்றும் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. இது வந்து இதனால ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்பட போகிறது இல்லை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்து திமுகவால் அதனால் அவங்களுக்கு ஆதரவுன்னு கிடையாது. இது விளைவு என்ன அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து இவர் ஓபிஎஸ் தனியாக வந்தது போது நடந்த ஒரு நம்பிக்கையில் திரும்பும் போது எவ்வளோ சஸ்பென்ஸ் இருந்தது. இவங்க ஏதோ வேற ஏதோ மெம்பர்ஸ்லாம் வந்து இந்த பக்கம் வந்துருவாங்களோ, ஆட்சி கவுந்துருமோ அப்படின்னு எல்லாருமே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க டிவியை. இப்போ அந்த மாதிரி இல்லையே. எதிர்கட்சிகளும் இன்டாக்டாக இருக்காங்க. டிஎம்கே கூட்டணியில் உள்ளவங்க, அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் ஒன்றா இருக்கிறாங்க. எதிர்கட்சிகளுக்கு நம்பர்ஸும் இல்லை. அதனால வந்து இதுல வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்திருக்கு. இந்த வாக்கெடுப்புங்கிறது விடை தெரிந்த ஒரு வாக்கெடுப்பு தான். செங்கோட்டையன் இப்போ அவங்க செங்கோட்டையனை பத்தி எல்லாம் பேசுறது நிறுத்தணும்னு ஏடிஎம்கே நினைச்சா கூட இன்னைக்கும் அதுதான் பேசு பொருளா இருக்குது. ஏன்னா திமுக ஆன்சர் பண்ண வேண்டிய அல்லது அவங்கள கொஸ்டின் கேட்க அளவுக்கு இவங்களுக்கு எதுவும் நடந்துடல. இன்னைக்கு திரும்பவும் ஒன்ஸ் அகைன் வந்து செங்கோட்டையன் ஓட்டு போட்டாரு. இப்போ பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா, ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்களா, சமாதானம் ஆயிடுச்சா அப்படின்னு தான் அடுத்த விவாத பொருள் வரப்போகுது. தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26 எல்லாருக்கும் எல்லாம். ஊரக பகுதியில் 1 லட்சம் புதிய வீடுகள் 3500 கோடி செலவில் கட்டப்படும்.